திருப்பூரில் கஞ்சா போதைக்கு அடிமையான இளைஞர்கள் சிலர் வடமாநில தொழிலாளரிடம் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது செல்போனை தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் கிரிக்கெட் மட்டை மற்றும் கற்களை கொண்டு அந்த நபரின் வீட்டில் தாக்குதல் நடத்தியிருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூரில் உள்ள பின்னலாடை நிறுவனங்களில் லட்சக்கணக்கான புலம்பெயர்ந்த வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அதன்படி திருப்பூர் மங்கலம் சாலையை அடுத்த லிட்டில் ஃப்ளவர் நகர் பகுதியில் ஏராளமான குடியிருப்புகள் உள்ளன. அங்கு 100க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கி பனியன் நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர். இங்கிருக்கும் புலம்பெயர் தொழிலாளர்கள் வசிக்கும் இடத்தின் பின்புறம் ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதி உள்ளது. இந்த காட்டுப்பகுதியை சில சமூக விரோத கும்பல் போதை ஊசி, போதை மாத்திரைகள், கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்களை உபயோகிக்கும் இடமாக பயன்படுத்தி வருகின்றனர். இங்கு அடிக்கடி வந்து செல்லும் அதே பகுதியைச் சேர்ந்த சபரி, திலீப், கந்தவேல் ஆகிய மூவரும் போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதும் வடமாநில தொழிலாளர்களை மிரட்டி செல்போன்கள் மற்றும் பணத்தை பறித்துச் செல்வதையும் வழக்கமாக வைத்திருந்துள்ளனர். அதேபோல் ஒடிசாவை சேர்ந்த தீபக் என்பவர் தான் தங்கியிருக்கும் வீட்டின் வெளியே அமர்ந்து செல்போனில் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த சபரி அவரது செல்போனை பறிக்க முயன்றுள்ளார். செல்போனை தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த சபரி மற்றும் அவருடன் வந்த திலீப், கந்தவேல் மூவரும் சேர்ந்து வடமாநில இளைஞரை தாக்கியுள்ளனர். தாக்குதலுக்கு பயந்த வடமாநில இளைஞர் வீட்டிற்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டுள்ளார். ஆனாலும் ஆத்திரம் குறையாத அவர்கள் மூவரும் கிரிக்கெட் மட்டை, ரம்பம் மற்றும் கற்களால் வடமாநில இளைஞரான தீபர் வீட்டின் கதவை அடித்து உடைத்தும் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர்களின் தாக்குதலால் ஏற்பட்ட அச்சத்தில் அப்பகுதியில் தங்கியுள்ள தொழிலாளர்கள் பணிக்கு செல்லாமல் வீட்டிலேயே முடங்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் குறித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த திருப்பூர் மத்திய காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொழிலாளர் பாத்தீங்கன்னா ஒரு 35 பேர் ஒரே காம்பவுண்ட்ல வசித்து வராங்க. நேற்று நைட் பாத்தீங்கன்னா ரம்பத்தாலையும் பேட்டாலையும் தமிழக இளைஞர்கள் அந்த போதை பயன்படுத்துகின்ற இளைஞர்கள் 3 பேர் 4 பேர் பார்த்தீங்கன்னா அங்கே தொடர் தாக்குதல் ஒரு 2-3 தடவை பார்த்தீங்கன்னா பிரச்சனை நடந்திருக்கு. காவல் நிலையத்தில் பிரச்சனை வந்திருக்கு. வராமல் எல்லா தகவலும் தெரிஞ்சிருக்கு. தொடர் தாக்குதலால் இன்றைக்கி 35 பேர் வட இந்தியர்கள் வேலைக்கு போகாமல் வீட்டுக்குள்ளே முடங்கி அந்த ஹாஸ்டலுக்குள்ளேயே முடங்கி இருக்காங்க. சரிங்களா? இந்த தமிழக அரசு, திராவிட மாடல் அரசு இந்த கஞ்சாவையும் இந்த அபீனையும் இந்த போதை மாதிரி ஒழிக்க வேண்டும். திராவிட மாடல் ஆட்சியில் போதை பழக்கத்திற்கு அடிமையாகும் இளைஞர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடுவதை உடனடியாக தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.